அட்வான்ஸ் மேக்ஸ் ஒரு அல்ஜிப்ரா கொஸ்டினை இன்வர்ஷன் மெத்தட் அதை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம் அப்படின்றதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா டேரக்டா என்ன அப்படின்னா கே ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே கே ஸ்கொயர் மைனஸ் 2. அதாவது மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் 1 அப்படின்றதான் வரும். அகைன் இதை ரெண்டு சைடும் அதே மாதிரி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு? மைனஸ் ஒன்ன்றது வந்திருக்கா? அகைன் அதை தான் நம்ம கேவா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை தான் கேவா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அகைன் கே ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னா அந்த மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்ப என்ன வந்துடும்? அகைன் மைனஸ் 1 தான் வரும். ஸோ இதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அதுக்கும் அகைன் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கே ஸ்கொயர் மைனஸ் 2 தான். எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 4 அகைன் ஸ்கொயர் பண்ணோம்னாலும் நமக்கு எக்ஸ் பவர் 8 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 8 கிடைக்கும். அகைன் அதை ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 16 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 16 கிடைக்கும். அகைன் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 32 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 32 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அப்போ எக்ஸ் பவர் 1024 பிளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் 1024க்கும் என்னதான் ஆன்சர் வரும்? அதே மைனஸ் 1 அப்படின்றத நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.